கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக வந்து நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது, உங்களுடைய வயல் வந்து களிமண் பாங்கான பூமியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து தண்ணி வந்து அப்பப்போ வயலை வந்து காய விட்டு தண்ணி கட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ தான் நல்ல விளைச்சல் வரும், நல்ல வேர் வளர்ச்சி, தூர் களைப்பு போன்றவை எல்லாமே வரும். உங்களுடைய மண் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் காய விட்டு பாய்ச்சும்போது நல்ல வேர் வந்து பிடிச்சி வரும். ஸோ அது வந்து ரொம்ப நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த இது பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இப்போ சரியாக தண்ணி நிற்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து வயலை நினச்சி தண்ணி பாய்ச்சலாம். உங்களுக்கு போதிய அளவு தண்ணி இருந்தால் போதுமானது. இதன் மூலமாக வந்து நீங்கள் நல்ல மகசூல் எடுக்க முடியும். நல்ல மகசூல் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு அது மனசில் ஒரு குறை, இது வந்து சரியாக விளைச்சல் வரல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றங்கள் இருந்துச்சுன்னா, ஒரு எண்ணங்கள் இருக்குது, இல்லை அப்படி உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த நீங்கள் பாய்ச்சக்கூடிய தண்ணியை வச்சே வந்து இது நல்ல வகையாக வந்து நல்ல விளைச்சலை தரக்கூடிய மாதிரியாக நீங்கள் வந்து தாராளமாக வறட்சி தாங்கக்கூடிய மருந்துகள் வந்து நீங்கள் இலை வழியாக தெளிக்க முடியும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் அந்த மாதிரி பொட்டாசியம் கலந்த உரங்கள், இல்லை NPK ஆல்-19 இந்த மாதிரி உரங்களை வந்து அப்பப்போ வந்து நீங்கள் இலை வழியாக தெளிக்கும் போது பொட்டாசியம் ஹியூமேட், பொட்டாசியம் நைட்ரேட் இந்த மாதிரி ஆல்-19 போன்ற உரங்களை வந்து நீங்கள் இலை வழியாக தெளிக்கும் போது, நிறைய இலைவழி தெளிப்பு உரங்கள் நம்ம நிறைய சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, வந்து ஒரு வீடியோலையும் சொல்லுவோம். அந்த மாதிரியான இலைவழி தெளிப்பு உரங்களை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நல்ல மகசூலே வரும். உதாரணமாக நீங்கள் இன்றைக்கி தண்ணி கட்டிட்டீங்க, அந்த ஈரம் இருக்குது மண்ணில் அப்படின்னாவே வந்து நீங்கள் தண்ணி தேங்கலான மண்ணில் வந்து போதிய அளவு ஈரம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இலைவழி தெளிப்பு உரங்களை அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். குறிப்பாக அந்த மாதிரி இலைவழி தெளிப்பு உரங்கள் நீங்கள் நெல்லுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நேனோ யூரியா வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நேனோ யூரியா இருக்குது. 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி நேனோ யூரியா ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் வந்து நேனோ DAP வந்துருச்சு, அது கொடுக்கலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லிலேருந்து 100 மில்லி வரைக்கும் நேனோ DAP கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்-19 10 லிட்டர், இதெல்லாம் வந்து வாரம் ஒரு முறை அல்லது 5 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம். நீங்கள் அதிக அளவு உரங்கள் வந்து ரசாயன உரங்களை வேர் வழியாக இருக்கிறத குறைச்சிக்கிட்டு, உதாரணமாக 4 மூட்டை ரசாயன உரம் வந்து நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை 2 மூட்டையாக அல்லது 1.5 மூட்டையாக குறைச்சிக்கலாம். அதுக்கு கூட சேர்ந்து வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இலைவழி தெளிப்பு உரங்களை கொடுக்கலாம். ஆல்-19 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம், பொட்டாசியம் நைட்ரேட் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம். இது மாதிரி 5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் இலை வழியாக தெளிப்பது உங்களுக்கு வந்து மகசூலை வந்து இரட்டிப்பாகும். நீங்கள் நார்மலாக தண்ணி கட்டி உங்கள் வயலில் தண்ணி தேங்கி நின்ன போது வர விளைச்சலை காட்டிலும் இது இன்னும் அதிகமாக வரும். இன்னொன்று தண்ணி நிற்கலை, அதனால் வந்து என் வயலில் வந்து அதிகமான களைகள் வந்து அதிக அளவு வளருது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கு தாராளமாக நீங்கள் நேரடி நெல் விதைப்புக்கான களைக்கொல்லிகளை பயன்படுத்த முடியும். அது நேரடி நெல் விதைப்பாக இருக்கலாம், அல்லது மானாவாரி நெல் விதைப்பாக இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் நடவு நட்ட வயலில் தண்ணி நிற்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி கூடிய பட்சத்தில் நீங்கள் தண்ணியை பாய்ச்சிட்டு அந்த மேலீரம் இருக்கும்போதே ஏக்கருக்கு வந்து 150 மில்லி ஸ்பெரிபாக் சோடியம், அது கூட வந்து பைரோசோ சல்ஃபியூரான் ஈத்தைல் 80 கிராம், இந்த மாதிரி வந்து இது கூட வந்து சிறிதளவு ஒட்டும் பசையும் சேர்த்து வந்து நீங்கள் நல்லா வயல் வந்து முழுமையாக நனையும்படி ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வந்து களைகள் வந்து மிக எளிமையாக கட்டுப்படும். இதை